என்ன இன்னும் ஒரு 10 நாள் இருந்துட்டு போக கூடாதா? என்ன என்னடா பண்ண சொல்ற? எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியுமா என்ன? சும்மா வந்தா என்ன? சத்தியம் வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்ட. இனிமேல் அங்க போய் தான் லீவ்லாம் கேட்கணும். என் பர்ஸ் எங்க வச்சேன்? இருண்ணே தேடி எடுத்துட்டு வர்றேன். ஏய், எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். எடா பர்ஸ் கிடைச்சதா? எப்படி கிடைக்கும்? நீதான் பெட்டியில பர்ஸ வைக்கும்போது நான் பார்த்தனே. அதே முன்னாடியே சொல்ல அண்ணே. எனக்கும் கொஞ்சம் இங்கீதம் தெரியும். நானும் வயசுக்கு வந்துட்டேன்ல. அட திருட்டு பயல. அண்ணி ஒன்னும் அவசரம் இல்ல. பஸ்ஸுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. நீங்க ஏதாவது மறந்து வச்சிருந்தா சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு அப்புறமா வர்றேன். டேய் மானத்தை வாங்காதடா, பொட்டிய தூக்கு. கூப்பிடலாம். நம்ம ஊர் விநாயகர் கோயில்ல கன்னி பொண்ணுங்க 108 வாட்டி பிரகாரம் சுத்தி வந்து பூஜை பண்ணா நினைச்சது கை கூடுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக வேண்டி 108 வாட்டி சுத்தி சீக்கிரமே உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். ரொம்ப நன்றிமா. என்னடா அது நம்ம மேல இவ்வளவு அக்கறைப்படுறாளே, என்ன விஷயம் நீங்க கேட்கலையே? சரி சொல்ல. இந்த வீட்லயே உங்களுக்கு தங்கச்சியா வந்து வாழ போறவளுக்கு அக்கா மேல அக்கறை இருக்காதா? என்ன சொல்ற நீ? புரியலையா? வெங்கல பானையை புளி போட்டு தேய்ச்ச மாதிரி பளிச்சுன்னு விளக்கிடுறேன். வாங்களே. நீங்க வெளியூர இங்க எல்லாம் அந்த சீரட் கிடைக்காது. வண்டி விடுறா, வண்டி விடுறான்றேன். டேய் பால் பசங்களா இருக்கு. டேய் விடுறா. டேய் சுப்பு, அங்க என்னடா வேடிக்கை? பெல் அடிக்கிற நேரம் ஆச்சுல, ஸ்கூலுக்கு போங்க. அண்ணே, நான் தான் அருண். யாரு? அருணா? அருணாச்சலம். அருணாச்சலமா? என் தம்பி அருணாச்சலமா? நீயா? அடே 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லாம அரட்டாயிரோட ஊரை விட்டு ஓடி போனேன். இப்ப என்னடான்னா கண்ணு முன்னு தெரியாம வளர்ந்து பேண்ட் ஷர்ட்டியோட வந்து நிக்கிறியா? நல்லா இருக்கியாடா? இவ்வளவு நாள் எங்க இருந்தா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். என்னம்மா அப்படி பாக்குற? உங்க அண்ணன் அருணாச்சலம் அரட்டாயரு. அப்படியா? சரி சரி, அண்ணன் ரொம்ப களைச்சு போய் வந்திருக்காரு. முதல்ல கை கால் அலம்பிட்டு சாப்பிடுவாங்க. ஐயோ, வெறும் சாப்பாடா? அப்படியெல்லாம் சாப்பிட்டு நமக்கு பார்க்கல. அப்படின்னா? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுமா. பிச்சமுத்து, சின்னசாமி, அசோக், பாஸ்கர், கண்ணன், முரளி, அருண். சௌக்கியமா இருக்கியா மாலதி? என் கூட பேச நீ விருப்பப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவசியம் நான் பேசியே ஆகணும். இன்னைக்கு என்ன பார்த்தா உனக்கு வெறுப்பா இருக்கலாம். ஆனா காதலிச்சது உண்மை இல்லையா? மனம் விட்டு பேச ஒரு சந்தர்ப்பம் கொடு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு என்னை விட்டு வெளியே போயிடு. மூஞ்சில முழிக்காதேன்னு சொல்றியா? சாயந்தரம் ஸ்கூல் விட்டு போகும்போது நீ இங்க வா. இல்ல உன்னை பார்த்து பேசுறதுக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேன். என்ன அருணாச்சலம் இங்கே உட்காந்துருக்க? ஒரு வேளை நிலம் வாங்கி உழுக போறாரா என்னமோ? கலப்பைய காணா, கையிலேயே உழுகுறதா உத்தியாசமா? யோ சும்மா இருங்கயா, என் கவலை எனக்கு தான் தெரியும். நான் தான் காதல்ல கவலையா இருக்கேன். உனக்குமா? ஏன் எனக்கு வரக்கூடாதா? அதானே, எரும மாடே பசு மாட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கு.
மாட்டை விடவா இவன் மோசம்? ஆமா, உன் காதலுக்கு என்ன இடைஞ்சல்? இவன் மூஞ்சிதான். சும்மா இருங்கண்ணே. அந்த பொண்ணோட அப்ப என்ன மாலதி மலைச்சு போய் நிக்கிற? நான் ஒரு பொண்ணோட பழக ஆரம்பிச்சிட்டேன்னா அவ சைக்காலஜி தெரிஞ்சு டிக் பண்ணாம விட மாட்டேன். அந்த விஷயத்துல மிஸ் ஆனது நீ ஒருத்தி மட்டும்தான். இப்ப நாம எதிர்பாராம சந்திச்சுக்கிட்டோமே, அது என் அதிர்ஷ்டம். ஒரே ஒரு முறை இது நமக்கு பழகி போன விஷயம். இப்ப நீ என் கன்னத்துல அடிச்சிட்ட. ஆனா நான் நினைச்சா உன் வாழ்க்கையிலேயே அடிச்சிடுவேன். என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம். ஒரு பொண்ணோட பழக ஆரம்பிச்சிட்டேன்னா தனியா ஒரு ஃபைலை போட்டுடுவேன். உன்னோட ஃபைல இருந்து ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன், பாக்குறியா? அட பாவி, நீ மயக்கம் போட்டு சாஞ்ச. உனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு நான் தாங்கி பிடிச்சேன். அதெல்லாம் ஒரு செட்டப்மா. அருண், அருண், வயசான காலத்துல எங்க அப்பா குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் உன் மேல பரிதாபப்பட்டு கொடுத்தோம். ஆனா நாங்க ஏமாந்துட்டோம். அந்த அதிர்ச்சியில எங்க அப்பா செத்துட்டாரு. நிராதரவா நின்ன எனக்கு ஒரு நல்ல குடும்பத்துல கௌரவமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதை கழிச்சிடாத ப்ளீஸ். ஐயோ, நம்ம பொண்ணுங்க கிட்டயே இதான் மோசமான பழக்கம். இந்த சென்டிமெண்ட்ஸே நமக்கு ஒத்து வரதில்லை. அருண், என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. என்னம்மா பார்வையிலேயே மிரட்டுற? வச்சிடுவியா? இந்த கிராமத்துல உன் குடும்பத்துக்கு இருக்கிற கௌரவத்தை கேள்விப்பட்டேன். இதோட நெகட்டிவ் என்கிட்டதான் இருக்கு. நான் நினைச்சேன்னா வீட்டுக்கு ஒரு போட்டோ மாட்டுவேன். கண்ணகி, அப்புறம் உன்னுடைய கதி. ஒரு முறை உன்னை இழந்துட்டா உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. உன்னை பாதுகாத்துக்கணும்னு நினைச்சா உன் வாழ்க்கையவே இழந்துடுவேன். எது புத்திசாலித்தனம்னு நீயே முடிவு பண்ணிக்க. என்ன சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்க? அது வந்துமா, நான் அருண் உங்களை மிரட்டினதை பார்த்தேன். என்ன நீங்க நம்பலாம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அருணை முதலா நான் சந்திச்சுப்பா பார்க்கறதுக்கே ரொம்ப அப்பாவியா வறுமையான நிலைமையில வேலை தேடிக்கிட்டு அலைஞ்சா. உடம்புக்கு சுகமில்லாத எங்க அப்பாவுக்கு ஒத்தாசையா இருந்தா. எங்க அப்பாவுக்கு உடனடியா என் கல்யாணத்தை முடிச்சு பார்க்கணுங்கிற ஆசை இருந்தது. அருணையே மாப்பிள்ளையா ஆக்கிடுறதுன்னு முடிவெடுத்தாரு. நல்ல யோசனை பண்ணி பார்த்து தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என் உடம்பு இருக்கிற நிலைமையில என் பொண்ணுக்கு சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணி பார்த்துடணும்னு ஆசைப்படுறேன். கஷ்டத்தில் இருந்தாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்காத உன் சுபாவம் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. நீ சம்மதிச்சேன்னா? நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒரு குடும்பத்தை கட்டி காக்குற அளவுக்கு நிரந்தர வேலை எனக்கு கிடையாது. வாய் பேசாத என் தங்கச்சிக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கவே வழி தெரியல. இந்த நிலைமையில நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு சரியா இருக்காதுங்க. பொறுப்பா நீ சிந்திக்கிறத பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மாலதி கல்யாணத்துக்குன்னு நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். நீ எனக்கு மாப்பிள்ளையா வருதுன்னா அந்த பணத்தை வச்சு சின்னதா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம். அதோட உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வழி செய்யலாமே. வரதட்சணை வாங்குறது கூட ஒரு ஆம்பளை தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்கிற காரியம் தானே. இந்த வார்த்தையை நீ சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதை நான் வரதட்சணையா நினைக்கல, என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா அமைய நான் செய்ய வேண்டிய கடமையா நினைக்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் நிச்சயதார்த்தம். சீக்கிரமா ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். வாங்கிக்கப்பா. உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. அதுக்கப்புறம் அருண் எங்க வீட்டு பக்கமே வரல.
ஒரு நாள் அவனை தேடி அவன் வீட்டுக்கு நான் போனேன். சுகந்தி, சுகந்தி, ஏன் அழற? அண்ணன் இல்ல வெளியே போயிட்டாரா? அவர் வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. நீ நீ ஊமை இல்ல? இல்ல, அப்படி நடிக்க சொன்னாரு. நீங்க பணம் கொடுத்துட்டீங்களா? 2 நாளைக்கு முன்னாடியே பணம் கொடுத்தாச்சே. அப்போ வேற இடம் தேடி போயிருப்பாரு. நீ என்ன சொல்ற? நீ அவருக்கு தங்கச்சி தானே? அந்த வார்த்தையை இன்னொரு தடவை சொல்லாதீங்க. அப்படின்னா நீ என்னால நம்பவே முடியல. பாக்குறதுக்கு அப்பாவியா இருந்தாரு, அவரு ஏன் என்ன ஏமாத்தணும்? இது அவனுக்கு தொழில். இவங்கிட்ட சிக்கிக்கிட்டா கற்பிழந்து அவன் சொல்றபடியெல்லாம் கேட்டு நடக்கிறத தவிர வேற வழியே இல்லாம போயிடும். அந்த வகையில நீங்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்கீங்க. என்ன நீங்க இழந்தது பணத்தை மட்டும்தான். இப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு தங்கச்சியா பிறந்தது நினைச்சு நான் அவமானப்படுறேன். இவனை சும்மா விடக்கூடாது. ஊரை கூட்டி நியாயத்தை கேட்டே ஆகணும். அப்படி அவசரப்படக்கூடாதுமா. ஒரு நாள் அவன் பசி மயக்கத்துல சாஞ்சப்போ நான் அவனை தாங்கி பிடிச்சு அவன் திட்டம் போட்டு என் மேல சாஞ்சு அப்படி போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அதை வச்சுதான் இப்ப மிரட்டிட்டு இருக்கான். ஒண்ணுக்கு போற குழந்தை பேய நினைச்சு பயப்படுற மாதிரி ஒரேடியா மிரள்றீங்களே, விடுங்கக்கா. அவனாச்சு நாமாச்சு பாத்துடலாம். அண்ணி பவுடர் கொடுங்க. அண்ணி டிஃபன் எடுத்து வைங்க. நீயா? முதல்ல தண்ணி குடியா, அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்க. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு என்ன தொடுற அளவுக்கு நீ துணிஞ்சிருப்ப. ஏன் தொட்டா என்ன தோஷமா? இல்ல உன்னை தொடறது என்ன புதுசா? இப்ப மரியாதையா வெளியே போறியா இல்லையா? அண்ணே இவரை ஏன் உள்ள விட்டீங்க? யோ, பதில் சொல்றதுக்கு இப்ப அவங்க இல்ல. நம்ம விஷயம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டேன். தங்கச்சி வெளுத்து கட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்ப நம்ம 2 பேர் மட்டும்தான் தனியா இருக்கோம்யா. எங்க அண்ணிக்கிட்ட நீ ஏதோ சொல்லி அவங்க மனசை கெடுத்திருக்க. உன்னை பத்தி நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தா நல்லா நாக்க புடிங்கிக்கிட்டு சாகுற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பாங்க. கேட்டாங்களே, அடியே அறிவு கெட்டவளே, இதையே இவ்வளவு லேட்டா வந்து சொல்ற? உங்க பெரிய மச்சான் பட்டாளத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா தகராற தீர்த்து வச்சு தாலி கட்ட வச்சிருப்பேனேன்னு சொன்னாங்க. யோ, உங்க அண்ணன் பட்டாளத்துல இருந்து வந்த உடனே நம்ம கல்யாணம்